இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜெஜு ஏர் விமான தரவு பதிவுகள் அமெரிக்காவிற்கு ஆய்வுக்காக அனுப்பப்படும். கடந்த ஆண்டு டிசம்பர் 29 விபத்துக்குள்ளான ஜெஜு ஏர் விமானத்தின் தரவு பதிவுகள் ஆய்வுக்காக அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் என்று தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்தது. விமானத்தின் தரவு பதிவுகளை அனுப்புவதற்கான சரியான அட்டவணை அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்துடன் கலந்தாலோசித்து தீர்மானிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முவான் அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்த ஜெஜு ஏர் விமான பாகத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பதிவு கருவி வெளிப்புறத்தில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் விமானி அறையின் குரல் பதிவு பெட்டியில் இருந்து அமலாக்க தரப்பினர் தரவுகளை சேகரித்துள்ளனர். இதனிடையே முவான் அனைத்துலக விமான நிலையத்தில் ஜெஜு ஏர் விமானம் விபத்துக்குள்ளான இடத்தில் போயிங் விமான தயாரிப்பு நிறுவனத்தின் 2 கூடுதல் ஆய்வாளர்கள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போயிங்கிலிருந்து 6 மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் NTSB-யில் இருந்து 3 என அமெரிக்க குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. விமான பயணிகளின் எண்ணிக்கை 80 லட்சத்தை எட்டியுள்ளது. மலேசியாவின் விமான போக்குவரத்து துறை மீட்சி பெற்று நிலையான வளர்ச்சியை அடைந்து 2024 ஆண்டு நவம்பர் மாதத்தில் விமான பயணிகளின் எண்ணிக்கை 80 லட்சத்தை எட்டியுள்ளது. 2023 ஆண்டு நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு ஆண்டும் 15.8 விழுக்காடு வலுவான அதிகரிப்பை அந்த எண்ணிக்கை காட்டுவதாக மலேசிய விமான போக்குவரத்து ஆணையம் மேவ்காம் நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2024 ஆண்டு நவம்பரில் பதிவான பயணிகளின் எண்ணிக்கை 2024 ஆண்டு முழுவதும் காணப்பட்ட சீரான வளர்ச்சியை குறிப்பதாக மேவ்காம் கூறுகிறது. அனைத்துலக பயணிகளின் அதிகரிப்பு, புதிய வழித்தடங்கள் திறக்கப்பட்டது மற்றும் பயண இருக்கைகளின் அதிகரிப்பு ஆகியவை இந்த வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் என்றும் அந்த ஆணையம் தெரிவித்தது. அதோடு கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் 10.9 விழுக்காடு உயர்வு கண்டு 38 லட்சம் பயணிகளை எட்டியது. இது மொத்த விமான பயணிகளின் எண்ணிக்கையில் 47.5 விழுக்காடு உயர்வாகும். அதே வேளையில் அதே காலகட்டத்தில் அனைத்துலக விமான பயணிகளின் எண்ணிக்கை 20.7 விழுக்காடு உயர்வு கண்டு 42 லட்சம் பயணிகளை எட்டியது. KLCC LRT நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கிளானா ஜெயா வழித்தடத்தில் உள்ள KLCC LRT ரயில் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனை ராபிட் KL ரயில் நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கையின் வழி அறிவித்திருந்தது. ரயில் நிலையத்தின் உட்பகுதியில் அமைந்துள்ள மின்சார உபகரண அறையில் புகை வெளிவந்துள்ளதை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனிடையே பயணிகள் தங்களின் பயணத்தை இலகுவாக்க KLCC பெர்சியாரான் நிலையம், அம்பாங் பூங்கா நிலையத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் அம்பாங் பார்க், KLCC, டாங்வாங்கி உள்ளிட்ட LRT நிலையங்களில் இலவச பேருந்து சேவையும் வழங்கப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 15 வயது பெண்ணின் சடலம் மரபணு சோதனையில் கண்டறியப்பட்டது. கடந்த சனிக்கிழமை கோலாலங்காட் சுங்கைகாங் RTBயில் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் மரபணு சோதனை முடிவை மலேசிய வேதியியல் துறை நேற்று வெளியிட்டது. இந்நிலையில் கடந்த டிசம்பர் 19 காணாமல் போன 15 வயது யாப்சின் யுவான் எனும் பெண்ணின் சடலம் அது என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். அச்சோதனை முடித்து அப்பெண்ணின் குடும்பத்திடம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரின் சடலமும் அவர்களிடம் நேற்று மாலை ஒப்படைக்கப்பட்டுவிட்டதாக அறிக்கை ஒன்றில் டாக்டர் ஹுசைன் கூறினார். இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் விசாரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு அப்பெண்ணின் 16 வயது காதலன் உட்பட 20 மற்றும் 51 வயதுடைய 2 ஆடவர்களை போலீசார் கைது செய்ததாக இதற்கு முன்னர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செராசில் சிங்க நடன பயிற்சிக்கு சென்றிருந்த அப்பெண் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது. தரநிலையை பின்பற்றாத வாகன உரிமையாளரை விசாரிப்பதற்கு SPRM-க்கு JPJ ஒத்துழைக்கும். கணினி முறையிலான வாகன பரிசோதனை மையம் புஷ்பகோம் அங்கீகரித்த தரநிலையை பின்பற்றாத வாகன உரிமையாளரை விசாரிப்பதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு சாலை போக்குவரத்து துறை JPJ ஒத்துழைப்பு வழங்கும். அந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை தங்கள் தயார் செய்து வருவதாக
போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். அதோடு புஷ்பகோம் ஊழியரை உட்படுத்திய நேர்மை நெறி விவகாரங்களை அடையாளம் கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஜேபிஜேவிடம் விளக்கம் அளிக்க இதுவரை புஷ்பகோமின் 3 ஊழியர்கள் அழைக்கப்பட்டுள்ளதை லோக் சுட்டிக்காட்டினார். SPRM உடன் இணைந்து கடுமையான நடவடிக்கையை எடுக்க நாங்கள் சற்றும் தயங்க மாட்டோம். எனவே நாங்கள் தொடர்ந்து விசாரிப்போம் என்றார் அவர். நேற்று புத்ரஜயா கூட்டரசு பிரதேசத்திற்கான புதிய ஜேபிஜே அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பகடிவதை சம்பவங்களை மறைக்க வேண்டாம் ஃபட்லினா. பள்ளிகளில் நடக்கும் பகடிவதை சம்பவங்களை மறைக்க வேண்டாம் என்று பள்ளி நிர்வாகத்தினருக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. பள்ளிகளில் பகடிவதை சம்பவங்கள் தொடர்ந்து பரவாமல் கட்டுப்படுத்த அதன் தொடர்பான எந்த ஒரு சம்பவமும் புகார் அளிக்கப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டே கூறியுள்ளார். வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் பள்ளிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே வேளையில் எடுக்கப்பட்ட மேல் நடவடிக்கைகள் குறித்து மேலும் விளக்கம் பெற அதை கல்வி அமைச்சிடம் தெரிவிக்க வேண்டும். அத்தகைய சம்பவங்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டாம் என்று பள்ளிகளுக்கு குறிப்பாக தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். மாணவர் தங்கும் விடுதியை கொண்டிருக்கும் பள்ளியில் நடந்த பகடிவதை சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் கல்வி அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் இல்லாத பள்ளியில் அச்சம்பவம் நடந்ததாக தெளிவுபடுத்தினர். இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பெற்றோர்கள் கல்வி அமைச்சின் அபுபுலி KPM என்னும் பகடிவதை அகப்பக்கத்தில் நேரடியாக புகார் அளிக்குமாறு ஃபட்லினா பரிந்துரைத்தார். KLIA விமான நிலையங்களில் சிறப்பு சலுகைகள் ஐயப்ப பக்தர்களுக்கு கிடைக்க அங்கீகாரம். யுவராஜா குருசாமி. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையங்களில் வழங்கப்பட்டுள்ள சிறப்பு சலுகைகள் மலேசிய ஐயப்ப பக்தர்களுக்கு கிடைத்த அங்கீகாரமாகும் என்று மலேசிய ஐயப்ப சுவாமி சேவா சங்கத்தின் தலைவர் யுவராஜா குருசாமி தெரிவித்தார். 48 நாட்கள் விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்தி கடனை பூர்த்தி செய்ய சபரிமலைக்கு செல்கின்றனர். அப்படி செல்லும் பக்தர்கள் விமான நிலையங்களில் பல சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். இதற்கு தீர்வு காணும் போக்குவரத்து அமைச்சு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. குறிப்பாக மலேசிய ஐயப்ப பக்தர்களுக்கு விமான நிலையங்களில் உரிய சலுகைகள் வழங்கப்படும் என ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இது மலேசிய ஐயப்ப பக்தர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும். அதே வேளையில் பக்தர்கள் தனித்தனியாக வராமல் ஒற்றுமையாக வந்தால் அவர்களுக்கு உரிய சலுகைகள் வழங்கப்படும் என அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆகவே சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் உரிய நேரத்தில் விமான நிலையங்களுக்கு சென்று விட வேண்டும். அதே வேளையில் விமான நிலைய நிறுவன அதிகாரிகளின் வழிகாட்டிகளை முறையாக பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் யுவராஜா கேட்டுக்கொண்டார். நேற்று தொடங்கி 5 நாட்களுக்கு புத்ரஜயா சிறப்பு பதிவு எண்ணுக்கான ஏலம். FG வாகன பட்டையை உட்படுத்திய புத்ரஜயா சிறப்பு பதிவு எண்ணுக்கான ஏலத்தை நேற்று தொடங்கி 5 நாட்களுக்கு சாலை போக்குவரத்து துறை திறப்பதாக அந்தோனி லோக் தெரிவித்தார். புதிய அலுவலகம் திறக்கப்பட்டதன் அடையாளமாக இந்த ஏலம் திறக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் FF ஆகவும் கடந்த ஆண்டு FFF ஆகவும் இருந்த வேளையில் இவ்வாண்டு FGயை தொடங்கியுள்ளோம். எனவே நேற்று தொடங்கி 5 நாட்களுக்கு இது நடைபெறும் என்று அவர் கூறினார். நேற்று புத்ரஜயாவில் அக்கூட்டரசு பிரதேசத்திற்கான புதிய ஜேபிஜே அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் அவ்வாறு கூறினார். ஜேபிஜே வருமானத்தை அதிகரிப்பது மட்டுமின்றி சிறப்பு எண்களை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பினையும் இந்த நடவடிக்கை ஏற்படுத்தி தருவதாக அவர் கூறினார். இவ்வாண்டு ஜனவரி 6ஆம் தேதி வரை ஜேபிஜே EBID மூலம் ஏலம் திறக்கப்பட்டிருக்கும்.